பல வாக்குறுதியில் ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை சொன்னாரா? ஆனால் கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார். ஏன்னா இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, தர முடியாது என்று தான் நாங்களும் சொன்னோம். ஆனால் கவர்ச்சிகரமாக பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து இப்போ நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி மூடு விழா நடத்திட்டார். சிந்திச்சு பாருங்க. அதே போல் இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தால் வச்சு செய்வாங்க திமுகவை. இத்தனை பேரையும் ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனால தானே இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணுது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் 3.5 லட்சம் பேர், அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம் பேர், 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கார். ஆட்சிக்கு வந்த உடனே 5.5 லட்சம் பேருக்கு பணியிடம் வழங்கப்படும், பணி ஆணை வழங்கப்படும். இப்போ ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டில் 75,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதில் போன கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்குது. அந்த 75,000 50,000 பேர் தான், அதில் 25,000 பேர் பாக்கி நிற்கிறாங்க. ஏற்கனவே 5.5 லட்சம், ஆக மொத்தம் 5,75,000 பேர் பணியிடங்கள் அப்படியே காலியாக இருக்குது. அத்தனையும் பொய். அதே போல் அரசு ஊழியர்களுக்கு, ஏன்னா அரசு ஊழியர்கள்லாம் நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டார் ஸ்டாலின்.